இந்த வீடியோ எதுக்குன்னா பெண்களுக்காக. என்னடா அந்த அண்ணன் பெண்களை தப்பாக சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க. நான் எல்லா பெண்களையும் சொல்லலை, ஒரு சில பெண்களை மட்டும்தான் சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு 5 வருஷமாக லவ் பண்ணான். அவங்களும் பண்ணாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னே என்கிட்ட ஃபோன் பண்ணான். மச்சான், வர வர அந்த பொண்ணு என்கிட்ட பேசுறது குறைச்சிக்கிட்டாடா, பேசவே மாட்டா, ஃபோன் அடித்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டா அப்படின்னு. அதுக்கு நான் சொன்னேன், என்னைக்கு அவன்கிட்ட பேசுறது குறைஞ்சிச்சோ உன்னை விட இன்னொருத்தவங்க பெட்டராக வந்துட்டாங்கடா, அதனால உன்கிட்ட பேசுறது குறைஞ்சிருச்சுடா அப்படின்னு. எனக்கு டவுட் அப்பயே வந்துச்சு. அதுக்கு அப்படிலாம் இல்லை, நீ என்கிட்ட பேசாத, நீ என் ஃப்ரெண்டே இல்லை, அவள் தான் என் உலகம், அவள் தான் என் உயிர் அப்படின்னா. கடைசியில் பார்த்தா அந்த மெசேஜை பாருங்கள், என் வீட்டில் பார்த்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எந்த ப்ராப்ளமும் பண்ணாத, ப்ளீஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடு அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நான் கேட்குறேன் என்னன்னா, அந்த பையனை லவ் பண்ணும்போது உங்கள் அப்பா அம்மா எங்கே போயிட்டாங்க? இப்போ புதுசாக ஒரு பையன் வர வந்தால் உங்கள் அப்பா அம்மா கண்ணுக்கு தெரியுறாங்களா? உன்னை விட ஒன்றும் பெட்டராக தெரியுதுல்ல உங்களுக்கு. இப்போ நீங்கள் யாரை ஏமாற்றிட்டு போயிருக்கீங்க? அவனையும் அவன் காதலையும் உங்கள் மேலே வச்ச அன்பையும். எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் சந்தோஷமாக இருந்துருவீங்க. இப்போ இவன் அழுதுகிட்டு இருக்கான், இவனுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்கிறது? இவன் உண்மையாக இருந்துட்டானே, இப்போ அவனை விட பெட்டராக இன்னொருத்தவங்க வந்துட்டானா நீங்கள் அப்படி போயிடுவீங்களா? ஏன் இப்படி நீங்கள் காதலே கேவலப்படுத்துறீங்க? தயவுசெய்து அப்படி இனிமேல் அப்படி இருந்தாலும் யாராலும் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்கில் சொல்லிடுங்க, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம் அப்படின்னு. இவனை பண்ணிவிட்டு இவனோட பெட்டராக இன்னொருத்தன் வரும் அப்படி போனீங்கன்னா தப்பு. அது பண்ணாதீங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மெசேஜை பார்க்கும். 5 வருஷமாக ஒருத்தனை லவ் பண்ணிவிட்டு இவனோட இன்னொருத்தன் பெட்டராக வருவோம் போனால் அது என்ன இருக்கும்? நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க, அந்த நல்ல பொண்ணுங்களுக்கும் நீங்கள் பண்ணுறது கெட்ட பேர் எடுத்து கொடுக்குறீங்க. எல்லா பொண்ணுங்களும் அப்படி பண்ணுற மாதிரி. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க.